உண்மையான போராட்ட வரலாறு நமக்கு வரலாற்றில் பதிவில் இருக்குது. அதை தான் நம்ம பிள்ளைய படிச்சுக்கிறணும், தெரிஞ்சுக்கணும். இது ஒரு ஒரு அந்த பின்புலத்தை, அந்த உணர்வை எடுத்துக்கொண்டு சுவைக்காக ஒரு திரைக்கதையை எடுத்திருக்காங்க. அதில் எடுத்த விதம், அந்த சொல்லிப்போன இது, நடித்த என்னோட தம்பி சிவகார்த்திகேயனுடைய பங்களிப்பு, தம்பி ஜெயம் ரவி எதிர்நாயகனாக நடித்த அவருடைய பங்களிப்பு, தம்பி அதர்வா, குறிப்பாக ஒளிப்பதிவு, அதில் மேலாக என்னுடைய அன்பு தம்பி ஜி பிரகாஷின் 100வது படம். பின்னணி இசை பாடல்லாம் ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. பின்னணி இசை ரொம்ப சிறப்பாக பண்ணி ஒத்துழைச்சி அந்த படத்தை தூக்கி நிறுத்தியிருக்காப்புல. அது வேகமாக நகர்த்தி போன படத்தொகுப்பு, அதுக்கு ஒத்துழைச்ச அந்த ஒளிப்பதிவு எல்லாமே சிறப்பாக இருந்தது. இயக்குனர் இந்த 3 நடிகர்களை வச்சு இப்படி ஒரு பின்புலத்தில் ஒரு படத்தை எடுத்துடணுன்னு ஒரு பெண் இயக்குனர்னு நினைக்கிறதே பெருசு. அதுக்கு அவங்களுடைய இறுதி சுற்று பார்த்தேன். அது ரொம்ப முழுமையான படைப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் சூரரை போற்று, அப்புறம் இந்த படம். இது ஒரு பெரிய முயற்சி. எளிதாக யாரும் இந்த இதை தொற்ற முடியாது. இது பிரச்சனைக்கு வரும். ஏன்னா உண்மையான மொழி போராட்டத்தை எடுத்தால் திரைக்கு வராது. அதனால அதில் சில இதுகளை அவங்க கடந்து அது சொல்லியிருக்காங்க. ஒரு படமாக எடுத்திருக்காங்க. ஒரு படமாக பார்த்தா நல்ல படம். அதில் எல்லா பங்களிப்பும் இருக்குது. சிறந்த ஒளிப்பதிவு இருக்குது, இசை இருக்குது, நடிப்பு இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அது சிறந்த படம்.